வெல்கம் டு யுகாதி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப் செய்ய போகிறோம். ஸ்வீட் கார்னும் வெஜிடபிளும் போட்டு ஒரு சூப்பு, ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ சூப்பு செய்ய அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு கனமான பாத்திரம் வைக்கணும். அடுப்பில் சட்டி சூடாகட்டும். நாங்கள் மண் பாத்திரம் வச்சுருக்கோம், நீங்கள் எந்த பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட பட்டரில், அதனால் இன்றைக்கி நெய் ஊற்றுறேன். பட்டரும் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, வெள்ளைப்பூடு போடுறேன். 4 வெள்ளைப்பூடை நல்லா பொடிசாக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வெள்ளைப்பூடை போட்டு வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு வெள்ளைப்பூ கொஞ்சம் வதங்கி வந்துச்சு. ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி போட்டுக்கணும். வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விடணும். ஒரு கேரட்டு பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். கேப்சிகமும் பீன்ஸும் சேர்த்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். கேப்சிகம் ஒன்று, பீன்ஸு 4 பீஸு போட்டு ஒன்றா வெட்டி வச்சுருக்கேன். அது போட்டு பிடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு கப் ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு கப்பு இதே மாதிரி கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னுக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ இதே கப் அளவுக்கு ஒரு கப்பு அரைச்சி கொண்டு வரேன். அது மிக்சர் போட காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நல்லா அரைச்சி விடணும். அடிக்கிட்டு பத்தாமல் செய்யாமல் பார்த்து கிண்டி விட்டுட்டு இப்போ காய் ஓரளவு நல்லா வெந்து விட்டுருச்சு. இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணி 2 கப்பு, இது 3 கப்பு தண்ணி. 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கணும். இந்த சூப்பு கொதிக்க ஆரம்பிச்சு நம்ம அரைச்சி வச்சு கான்ஃப்ளவர் கலந்துக்கிறோம். அதோட சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து அதை ஊற்று எல்லாம் கலக்கிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் குறுக்கு தண்ணி வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நல்லா மணக்கு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மிளகு பொடியில் போடணும். நம்ம காரத்துக்கு தேவையான மிளகு போட்டுட்டோம்னா போகும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மல்லியில் போட்டு இறக்கிடுவோம். லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு சூப்பர் ரெடி ஆச்சு. இப்போ இதை பவுலில் மாற்றிக்குவோம். அடிப்பா அமர்த்திடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது சூப்பராக இருக்குது தெரியும். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் செஞ்சுட்டோம். இதான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்பா. சூப்பு சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி சூப் போட்டு கொடுத்தா வித்தியாசமாக இருக்கும், சாப்பிடுவாங்க. நல்லா பெப்பர் கூட கொஞ்சம் போட்டால் இந்த மழை நேரத்தில் பிள்ளைகளுக்கு சளி கிளி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சூப் போட்டு கொடுங்க. சூடாக குடிக்கும்போது நல்லா எனர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தோடனே சூப்பு குடிச்சோன்னா உங்களுக்கு எனர்ஜியாக நல்லா இருக்கும் அவங்களுக்கு. நான் செஞ்ச ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யுகாதி தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் போகும்போது பெல்லை தட்டிட்டு போங்க.